உங்க யாருக்காவது இந்த மாரி தோணுதா பாருங்களேன். ரீசென்ட்டா வந்து நெறைய நியூஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறோமா, முன்னாடி வந்து இன்டர்நெட் இருக்கிறதுக்கு முன்னாடி அவ்ளோ நியூஸ் நம்மளுக்கு டப்பு டப்புன்னு தெரியாது. பிளஸ் கவரேஜும் அவ்ளோ நம்மளுக்கு கிடையாது. ஆக்சஸ் கவரேஜ் கிடையாது வியூவர்ஸ்க்கு. அதனால நடக்கிற நெறைய கொடுமைகள்லாம் வந்து தெரியாம போயிருச்சு முன்னாடி. இப்ப வந்து எல்லாமே கண்கூடியா தெரியுதா? நம்ப ஸ்டேட்லயா இருக்கட்டும், வெளி ஸ்டேட்லயா இருக்கட்டும், ஜென்ரலா சோசியல் மீடியாவாகட்டும், எதுவா இருந்தாலும், எந்த ஃபினாமினானா இருந்தாலும், அது ஒரு மாரி அல்டிமேட்லி நெட் நெகட்டிவ்ல தான் போய் முடியிற மாரி எனக்கு கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமால்ல. என்ன இது டெவலப் ஆகுது, அது பெட்டர் ஆகுது, அது இதாகுதுனாலும், அல்டிமேட்லி ஒரு ஹியூமானிட்டியா ஒரு ஃபேஸ் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நெட் ஃபேஸ் முடியுது. அது முடிஞ்சதுக்கப்புறம், அது என்ன மாரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்றோமோ, அது நெட் நெகட்டிவ் கொண்டு போய் விட்டுரும். அதே மாரி ஏஐ வருதா? ஏஐ வந்து இன்டர்நெட்ட விட பயங்கரமான ரேபிட் குரோத். அது வந்து ஆல்ரெடி நெட் நெகட்டிவ்ல போய் விட்டுருச்சு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கே. அப்படியே போக, 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 போக இப்பவே புரோட்டோடைப்லாம் ரெடி பண்ணிட்டாங்கல்ல ரோபோட்டுக்கு. ரோபோட்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல நெறைய புரோட்டோடைப் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும் ரோபோ. எல்லா ஹியூமன் பீயிங்ஸை விட அதிக கேப்பபிலிட்டிஸே இருக்கும் ரோபோஸ். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோபோவோ இல்லைன்னா லாங்குவேஜ் மாடல்ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ அவங்கெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெட்டில் இருப்பாங்க நிறையா. அது காசு எடுக்க வேண்டியது இருக்கும். காசு எடுக்க வேண்டியதும் இருக்கும். ப்ளஸ் சில இட்ஸ் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பில்லியனர். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் கொஞ்சம் எவ்வளோ ஸ்கெப்டிக்கல்னு நமக்கு தெரியும். இவங்க கையில் அவ்வளோ பெரிய பவரு, அவங்க ஆல்ரெடி போட்ட காசை எடுக்கணும்னு இருக்கும்போது, அதை தாண்டி whoever it is bro, whoever is in the position of power, in any position of power, say ஏஐ வேர்ல்டு உன் கையில் தான் இருக்குது, இல்லைனா கவர்மெண்ட்டும் உன் கையில் தான் இருக்குது, இல்லைனா வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் உன் கையில் தான் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களே உன் கையில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி பவர் டைனமிக்ஸில் நிறைய ஸ்கேட்டர் ஆகி கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. தே ஆர் வெரி எவிடென்ட்லி more powerful than the rest of the population. And அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அல்டிமேட்லி மற்ற எல்லாருக்கும் அவுட்கம் இருக்குங்கிறதும் தெரிஞ்சு போயிருச்சு. அண்ட் ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன், அங்கே சைட்ல இருந்து எல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. whoever is in power, whoever is in contact of higher influential people, அதோட சேர்த்து வேலை பார்க்குறதோ சரி, ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று வேலை பார்க்க பிடிக்கலையோ, இல்லைன்னா போர் அடிக்குதோ, இல்லைன்னா இதுக்காக தான் பண்ணுறோமோ, அதுக்காக தான் பண்ணுறோமோ, அப்புறம் அந்த வேலையும் வந்து இப்போ முன்ன மாதிரி அவ்வளோ பேஷனேட்டாக வேலை பார்க்க முடியாது. யூ ஆர் கம்பீட்டிங் வித் ஏஐ பாட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி கொஞ்சம் ப்ரொடக்டிவ் தான், ஆர் நீ ரொம்ப பின்னாடி இருப்ப. ஸோ யூ ஹாவ் டு சிஸ்டமைஸ் இட் டு அ பாயிண்ட் வேர் உன் வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஃபார்மேட்டுக்குள்ளே தான் அடங்குற மாதிரி ஆயிரும். அது நடக்கும்போது வேற கொஞ்சம் வேலை பார்க்குறதும் காண்டா இருக்கு. அதுலேயும் என்டர்டெய்னிங்காக இல்லை. ஏன்னா நீ நினச்ச மாதிரி என்டர்டெய்னிங்காக உன்னை பாக்ஸில் போட்டுக்காம பண்ணணும்னா, அதில் வந்து உனக்கு அவுட்கம் கிடைக்கிறது லைட்டாக மறந்துடணும் தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு கிரியேட் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கும் நான் ஃபாலோ பண்ணலன்னா வேஸ்ட். அதனால் அதை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஜாப்ஸ்லேயே யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஸே எவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டமைஸ் ஆகி அந்த வேலையும் ஒரு மாதிரி என்ன போர் அடிக்காதா? எதுடா எவன்டா அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுவான்? எந்த வேலையை வேணா எடுத்துக்காங்களேன். இப்போ எது என்ஜாயபிளாக ஒருத்தன் பண்ணும் போது இருக்கு. ஒன்னே அவன் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்ற ஒரு கனவுல இருந்துட்டு அந்த எய்தர் அந்த ட்ராமா இருந்துச்சுன்னா அதை நோக்கி போவான். ஆனால் அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு ஜாலியாக இல்லை, நம்ம வாழ்கிறதே அதுக்கு தான் பாதி. அப்புறம் வந்து ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துக்கிறதுக்கு 1.5 வருஷம் 1.5 வருஷமா டெய்லி 1.5 மணி நேரம் வருத்திக்கிட்டு பாடி பெயின்னா தான் அது ஹீல் ஆகுமா. பசி, சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருப்போமா, மொக்க சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதிரி அடுத்த நாள்லாம் பண்ணுமா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி காண்டா இருக்குமா. கரெக்டாக தானே சொன்னேன்? ஆமாம். சாப்பாடு, வெயிட்டு, அதுக்கு அது அவ்வளோ கஷ்டப்படணும்.
கொஞ்சம் வயசாவ நம்ம சின்ன வயசுல நல்லா ஓடி ஆடி பழக்கப்பட்டுருவோமா, அதுக்கப்புறம் போக போக அது கஷ்டமாயிட்டே இருக்குமா, முதுகு வலி வருமா, கை வலி வருமா, முன்ன மாரி இல்லாம இப்ப கஷ்டமா வருமா, அதெல்லாம் வந்து நான் தாங்கிக்கணுமா. எல்லாமே ஒரு மாரி எனக்கு இதெல்லாம் பத்தாதுன்ட்டு, என்னடா எனக்கெல்லாம் அது இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் கேவலமா இருந்துச்சு தெரியுமா? யூ வுட் திங்க் நல்ல பணக்காரங்க, சும்மா ஒரு ஐஃபோன் கம்பெனி ஓனர்னே வச்சுக்கோங்களேன். இல்ல சாம்சங் ஓனரோ, ஒன் பிளஸ் ஓனரோ ஏதோ ஒண்ணு. அவனால நெனச்சா தே கேன் லாக் அஸ் வித் அ ஃபோன் வித் அன் அல்காரிதம். தே கேன் மேக் அஸ் ப்ரோக்ராஸ்டினேட் ஃபார் 4 ஹவர்ஸ், மேக் அஸ் வீக். ஹியூமன் பீயிங்ஸால அந்த ஃபோன கூட அந்த ஃபோன் அடிக்ஷன கூட இது பண்ண முடில. க்ளூ ஆயிட்டோம் அதோட. ஏஐ அடிக்ஷனையும் எதுவும் பண்ண முடில. அது வந்துருச்சு. அத அப்படியே கம்பேனியன் மாரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மோர் அண்ட் மோர் அந்த ஃபோனுக்கு க்ளூ ஆகிக்கிட்டே வேற இருக்கோமா, இது வந்து என்னால ஒரு ஃபியூச்சர ஒரு மாரி விஷுவலைஸ் பண்ண முடியுது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாவும் நடக்குது. ஐசோலேஷனும் தனியா தனியா நடந்துட்டு இருக்கா. கான்டென்ட் கிரியேட் வந்து எல்லாரையும் கான்டென்ட் கிரியேட் பண்ற சொல்லி பிரஷர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நெறைய பேர் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த ட்ரையல் ரீல்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 10 ரீல் கிட்ட போடலாம் நீங்க ஒண்ணு ஒரு நாளைக்கு. இப்போ வந்து சும்மா பார்த்து பேசுறது, ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஃபார்மேட்னால என்ன பண்றாங்க, 10 ரீல் போட முடியுதுனால 10 ரீல் ஸ்பாம் பண்றாங்க. அதுதான் Instagram கோச்சஸும் சொல்லி தராங்க. அதனால இந்த மாரி எம்ப்டி ரீல்ஸே நெறைய இருக்கா. எல்லாரும் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு புஷ் பண்ணி எல்லாரையும் இப்படி பண்ணி ஒரு மாரி மாஸ் பர்ன் அவுட், மாஸ் ஐசோலேஷன், மாஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஒரு மாரி எல்லாருமே ஃபோன்ல சோஷியல் லைஃப் காமிக்கிறதோ சரி, பார்க்கறதோ சரி. எனக்கு இந்த ஒரு ரியலைசேஷன் வரும்போது, "என்னடா சொல்றீங்க? ஏன்டா இப்படி ஷிஃப்ட் ஆயின்னு இருக்கு?" ஒரு மாரி ஐசோலேஷன் டுவர்ட்ஸ் ஐசோலேஷனா ஷிஃப்ட் ஆயின்னு இருக்கே. எனக்கு நான் சொல்றேன்ல, எனக்குன்னு நான் பேசல. நான் ஜென்ரலாவே ஷிஃப்ட் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சா, ஒரு மாரி எனக்கு யோசிச்சு பார்க்கும்போதே, இப்ப எதுக்கு அங்க போணுங்கிற மாரி இருக்கு எனக்கு. எனக்கு இன்னையிலிருந்து தாண்டவே வேணாம். இன்னையோடயே நிறுத்திடலாம். இன்னும் ஒரு 2 வருஷம் கூட தாண்டுனாலே கொஞ்சம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத மாரி தான் இருக்கு. எதையுமே நம்பளால அவ்வளோ சூப்பராலாம் ஃபேஸ் பண்ண முடியல. இந்த ஜெனரேஷன்ல வந்து நான் அப்ஜெக்டிவா சொல்றேன். ஒருத்தருக்கு இப்படி அப்படின்னு சொல்ல. பண்ண முடியல. கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நம்ம ப்ரோக்ரியேட் பண்ணியே ஆவணுங்கிற ஒரு நெலைமையில இருக்கோம். அது வந்து நெறைய பேருக்கு அது பண்ணலனா தப்புங்கிறதுனால பண்ணிருவாங்க. வை வுட் ஐ பி ஹேப்பி க்ரோயிங் வித் ரோபோட்ஸ் அண்ட் ஏஐ மாடல்ஸ்? ஜென்ரலாவே எமோஷன் குறைஞ்சுகிட்டு இருக்க ஹியூமன் பீயிங்ஸ், எமோஷனே இல்லாத பாட்ஸு, எம்பத்தி குறைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ஹியூமன் நேச்சர். கொஞ்சம் இப்போ வர உங்களுக்கு இந்த ஃபினாமினான் தெரியுமான்னு தெரியல. ஒரு ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் ரைஸ் இருக்கு இப்போ. முன்ன அளவுக்கு இன்டெலெக்சுவலிசம அவ்வளோ இது பண்றதில்ல. எல்லாரும் சொசைட்டியாவே கொஞ்சம் இன்டெலெக்ட் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது ஒரு ஃபினாமினானே. அது மோர் அண்ட் மோர் பிரெயின் ராட் வரவும், மோர் அண்ட் மோர் ட்ரெண்ட நோக்கி போம்போதும், நம்ம எல்லாத்தையும் கேஷுவலா எடுக்க எடுக்க, முக்கியமான விஷயத்தையும் நம்ம ஜோக் ஆக்கி, இல்லன்னா அத ஒரு ஹியூமர் டோன்ல போடும்போது, பாதி விஷயம் அந்த மாரி தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாதி விஷயத்தோட அர்த்தமும் போச்சு, சீரியஸ்னஸும் போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அத சீரியஸா எடுப்போமோ, இப்போ வந்து அவ்வளோக்கு எவ்வளோ அது மீமாவும் இருக்கும். கரெக்ட்டா? அந்த மாரி நெறைய ஜோக்கு பார்த்து ஒரு மாரி சிரிக்க ஆரம்பிக்கிறது வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? பாதி டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். சொசைட்டி ஒரு மாரி நயலிஸ்டிக்கான ஒரு பாத்துல போய்க்கிட்டு இருக்கு அப்டின்ட்டு. அந்த நயலிஸ்டிக் பார்ட் வந்து ஒரு மாரி என்னால ஃபீல் பண்ணவே முடியுது. எல்லாருமே ஒரு மாரி அந்த நயலிஸ்டிக் ரூட்ல தான் போறாங்க. அது ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ப ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா தான், அந்த நயலிஸ்டிக் இதுல போகாம இருப்போம். ஏன்னா, நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் சரி, பிரெயின் வயரிங் எதுவா இருந்தாலுமே நம்ப லாக்கு தான். சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்பள அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியுமோ சரி, கமாடிஃபை பண்ண முடியுமோ சரி, அந்த மாரி ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்க அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். நம்ம டேட்டா எல்லாமும் ஈஸியா போயிரும்ல. இப்ப ஏஐ கிட்டலாம் வந்து நம்ம டேட்டா வச்சு அவங்க என்ன வேணா பண்ணலாம். நான் பயமுறுத்துறேன்னு நெனைக்காதீங்க. இதான் உண்மை. நம்ம மூஞ்சியெல்லாம் பெருசா எவனும் எடுக்க போறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம குடுத்துட்டோம்ல ஆக்சஸ் Instagramக்கு. நம்ப ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு. நம்ம ஃபேஸ் அவங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஆ
கிரைமை நம்ம மேலே போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேவலமாக யோசிக்கிறவங்களாம் அந்த மாதிரி யோசிப்பான். அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சஸாக எவ்வளோ வேணால் யோசிச்சுப்பாங்க, நிறைய இருக்குது. அப்படி அதை யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரிலாம் போகுது. முன்னாடியாச்சும் நீங்கள் வீடியோ காமிச்சு கிரைமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதுவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்தாலும் ஏன்றுவாங்க. அதனால மோர் அண்ட் மோர் ஜஸ்டிஸும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரப்போகுது. இதுதான் நெட் நெகட்டிவ்னு சொன்னேன். ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். அதனாலேயே நயலிஸ்டிக் ஆனாங்களா? எனக்கும் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். பாதி நேரம் இருக்கும். டினை பண்ண மாட்டேன் நான். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்படி நான் அது எப்படியும் இத்தனை வருஷம் இருக்க போகிறோம், 70, 80, அது வரைக்கும் ஜாலியாக இருந்தால் தான் அந்த 80 வயசு வரைக்குமே ஓட்ட முடியும். இல்லைன்னா வந்து அந்த 80 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பெருசாக ஓட்ட முடியாது. அதனால நீ ஜாலியாக தாண்டி இருந்தாகணுன்ட்டு நான் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி என்னால் பண்ண முடியுது தான். சரௌண்டிங்ஸ் அவேராக இருக்கும்போது அது கொண்டு வர முடியுது. பட் எல்லாருக்குமே வேர்ஸ்ட் டேஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வேர்ஸ்ட் டேஸ், பேட் ஃபேஸஸில் வந்து ஒரு மாதிரி எனக்கும் ஒரு மாதிரி பேசிவ் நயலிஸ்டிக்காக தான் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு வந்து எதுக்கும் மீனிங் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். மீனிங்லாம் கிடையாது. சர்வைவ் பண்ணிடணும். சர்வைவ் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டே சர்வைவ் பண்ணுறோமோ எண்டில் போகும்போது ஈஸியாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு திடீர்னு கேள்வி வரும், எதுக்கு ஹையில் முடிக்கணுமோ ஈஸியாக முடிக்கணுமோ, சும்மாவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாலே அப்படியே கடந்துடலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் ஈஸியாக்கணுமா இல்லை ஜாலியாக்கணுமா அப்படிலாம் தோணும். ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கல் பேட்டில்ஸ் தான் இருக்கும். மற்றபடி எனக்கு பெருசாக நான் அவ்வளோ மற்ற விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இப்போது நான் வந்து காசிஸ் கார்னர்லேயும் போட்டேன்னா, ஒரு வருஷம் போட்டேன்னா, ஒரு வருஷம் வந்து ப்ராப்பராக ஃபுல் லென்த், ஃபுல் டைசெக்ஷன், ஃபுல் இதெல்லாம் போடும்போது 50,000 பேருக்கு ரீச் ஆச்சா, 50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ப்ரோ. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி that at least 10,000 people would have changed their perspective in life. I am very very happy, very very grateful. அதுதான் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அப்பப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணே கூட வச்சுக்கோங்களேன். பட் அந்த லாங்கர் நோட் ஃபினாமினானா சொசைட்டியாக பார்க்கும்போது என்னால் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத தாண்டி லார்ஜராக பார்த்தீங்கன்னா கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ நம்ம மன திருப்திக்கு ஒரு 10,000 பேரை நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து ஐ எம் ஹாப்பி, வெரி குட், எல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன 10,000 பேர் கடைசியில் அல்டிமேட்லி உனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்ற முடிஞ்சுன்னா 10 கோடி பேர் படம் டைலாக் மாதிரி பேசுகிறேன் நினைக்காதீங்க. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக தானே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அல்டிமேட்லி நத்திங் மேக் சென்ஸ். இஃப் யூ ட்ரை டு டூ எனிதிங், என்னத்தை கோர்த்து என்னத்தோட ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ்க்கோ பிலீஃப்ஸுக்கோ ரைச்சியஸ்னஸுக்கோ அதுக்கெல்லாம் வந்து காரணம் தேடனா கூட அல்டிமேட்லி யூ ரியலைஸ் நத்திங் மேக் சென்ஸ், நத்திங் மேட்டர்ஸ், நத்திங் ஹேஸ் எனி மீனிங். இட்ஸ் ஜஸ்ட் அஸ் மூவிங். அப்படி தான் இருக்கும். சரி என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது போல் உலகம், அவ்வளோதான், நம்மளால மாற்றிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மனநிலையில் போயிடுறது. அந்த மனநிலையில் போகும்போது தான் அந்த டைலமாஸ்லாம் வரும். நான் உங்ககிட்டே கேட்குறேன், உங்களுக்கு வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அது எப்படி தெரியுமா அல்டிமேட்லி எனக்கு இருக்கும், நம்ம என்னென்னத்துக்கோ ஆக பர்பஸ்ன்ட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அல்டிமேட்லி இட் டசன்ட் ஆஃபர் எனிதிங் டு எர்த் எனிமோர். சே ஃபார் எக்ஸாம்பிள், we are doing something, we are trying to do something, you have your own dreams, you have your own purpose which you think it's your purpose, and then you see இப்போ ஏதாவது பிஸ்னஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பர்பஸ் வச்சுருப்பாங்க, மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் யாருக்கிட்டடா கதை அடிக்கிறீங்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி அல்டிமேட்லி அதையும் எதுவும் சால்வ்லாம் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாகவே இதுக்கு மேலே சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? டெக்னாலஜிக்கலி ஹெல்த்தை தாண்டி நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் நம்மள மோசமாக தான் ஆக்கிட்டு இருக்கு ஹியூமன் பீயிங்ஸாக. ஒரு பாயிண்டில் த்ரெஷோல்டில் இவ்வளோ தேவைப்பட்டுருச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு டெக்னாலஜிஸே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேருந்து நம்மளை அப்படியே கீழே கூட்டின்னு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவனுங்க வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களா,
நிறைய இன்வெஸ்டர்ஸ் இது பண்ணணும், நான் தான் டாப்ல இருக்கணும்ன்ட்டு இப்போ 3 கம்பெனியே இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாடு, ஜெமினை, ஓப்பன் ஏஐலாம் இருக்கானுங்கன்னா, அவன் தான் ஹையஸ்ட் டவுன்லோட்ஸோ ஹையஸ்ட் யூசர்ஸ் வச்சுக்கணுங்கிற போது அவனுங்க அவ்வளோ நம்மளோட அட்டென்ஷனை பிடிக்கணும், நம்ம ஆப்பில் அவங்க இருக்க வைக்கணும்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுவானுங்க. இன்ஸ்டாகிராமும் அப்படி பண்ணுவான். அவனுங்க அவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளால என்னத்தை ரெசிஸ்ட் பண்ண முடியும்? அவனுங்க அவ்வளோ பெரிய டீமை வச்சு நம்மளை பிடிச்சி இந்த ட்ராப்புக்குள்ளே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லலை. இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் நினச்சேன்னா என்னால் ஃபோனை யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் மட்டும் பண்ணுவேன்னா எனக்கு இப்போ அட்டென்ஷன் அவ்வளோ பிரெயின் ராட் ஆகாமல் இருக்காதான், நான் பேசுறது யாருக்கும் புரியாதான். எனக்கெல்லாம் இப்போதான் நானே கஷ்டப்பட்டு ரொம்ப பூமர் மாதிரி இருக்குன்னு நினைக்காதுங்க. எனக்கெல்லாம் இன்டர்நெட்டே தெரியாது. அவ்வளோ இன்டர்நெட் ட்ரெண்டு, ஸ்லாங்கு, லாங்குவேஜஸ் எதுவுமே தெரியாது. நானே இப்போதான் கஷ்டப்பட்டு பொழப்பாக்கணுமே இதை அப்படின்ட்டு 1 வருஷமா அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆளாக இருந்தவன் இப்போ அது ட்ரெண்ட் இவால்வ் ஆகிற ஃபேஸில், ட்ரெண்ட் இவால்வ் ஆகிற ஸ்பீடில் என்னால் வேற அதை கேட்ச் வேற பண்ண முடியல. எனக்கு ஐயோ என்னடா சொல்கிறீங்க, என்னடா எல்லாம் பிரெயின் ராட்டா இருக்கு, இதை நான் ஏன்டா பிரெயின் ராட்டை நான் கற்றுக்கணுங்கிற மாதிரி வேற இருக்கு, இல்லைன்னா கான்வர்சேஷன்ஸே வச்சுக்க முடியல ஜி. என்னடா நடக்குது ஒரு மாதிரி அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு தான் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு என்ன, ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துருவேன். ஆனால் சம்டைம்ஸ் ஏன் ஜாலியாக இருக்கணும், அதில் ஜாலி இருக்கு. ஆனால் கடைசியில் இருக்கும் மறுபடியும் இன்னைக்கு பண்ணதே தான் எத்தனையோ நாள் பண்ண போகிறோம். எனக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இல்லைனாலும் பிடிக்காது. மாறிக்கிட்டே இல்லைனாலும் அதில் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருக்கும். மொனாட்டனஸாக இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி வறுக்க ஆரம்பிக்கும் போது போர் அடிக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூபர்ஸே வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயில் போடுறோம். தம்ப்நெயிலில் நீங்கள் கரண்ட் பாப் கல்ச்சரில் என்ன இருக்குது, இல்லைனா வேறு எவனையாவது மூஞ்ச போடலன்னா எவன் பார்க்க போகிறான்? எவனும் பார்க்க மாட்டான். நான் ஏன் இதுக்குள்ளேயே நான் இருக்கணும்? எனக்கு ஜென்ரலாகவே எதுக்குடா இதில் என்னமோ பண்ணிட்டு போங்கடா, நான் பாட்டு நான் உண்டு இருக்கங்க இருக்கும். ஆனால் நான் பாட்டு ஒரு சோன்லேருந்து வேற ஒரு வேர்ல்டில் பாப் கல்ச்சர் ரிலேட்டாகவும் போட்டுனே இருந்தேன்னா, ஏதோ எங்கேயோ தனியாக நம்ம பாட்டு ஒரு மரத்து கீழே, வாழை மரத்து கீழே நான் இருக்கேன், ஒரு 1000 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வேற யாருக்கும் நம்ம இங்கே இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அல்காரிதம் அப்படி தான் புஷ் பண்ணுது, பேட்ச் பண்ணிடுது. இந்த டாப்பிக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸ்குள்ளே தான் போகணும். யூடியூபும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி. அதனால நீங்கள் டாபிக் பேஸ்டாகவும் போகணும், அதுலேருந்து தம்ப்நெயிலுக்கு கிளிக் பைட்டியாகவும் போகணும். நானாவது சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அட்டென்ஷனை பிடிக்குதுன்ட்டு, நான் அவ்வளோ பெரிய கன்சியூமரும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன வேற கன்சியூம் பண்ணணும், என்ன கன்சியூம் பண்ணுறீங்கனாலே நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பாதி பேரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ என்னால் கான்ஃபிடென்ட்டாக இது நாட் ஸோ பேட். பாட்காஸ்ட் இஸ் நாட் ஸோ பேட் பிகாஸ் இட்ஸ் நாட் ஃப்ரையிங் யுவர் பிரெயின், gives you comfort, it's fine. But if you see Kasi's Corner, I am trying my best, bro, to give a packaged information with minimal edits, still edits, with a takeaway, and I post 2 weeks once. இப்படி போடுறதுனால நம்ம அதில் பாப் கல்ச்சரில் இன்வால்வ்டாக இல்லைனாலே குறையுது ஜி, மொத்தமாகவே குறையும் ஜி. அது ஒரு மாதிரி அடி வாங்கும், நம்மளை ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம இதுக்குள்ளே இருக்கோங்கிற மாதிரியே பார்த்துக்க மாட்டாங்க. அதனால பண்ண வேண்டியதாக இருக்கும். கிரியேட்டர்ஸும் அப்படி ஆகிட்டானுங்க. ஐயோ சில பேர்லாம் செம்ம மோசம், எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த கிரியேட்டர் எக்கனாமியை அவ்வளோலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் கன்சியூமும் பண்ணிருக்கலாம். அது பாதி பேருக்கு தெரியவே தெரியாது எப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தெரியாமலே மார்க்கெட்டிங் சைக்காலஜிலாம் செம வேகமாக இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால எப்படியாவது உங்களை கன்சியூமர் ஆக்கிறதுலாம் ஒரு மேட்ரு, உங்களன்னு இல்லை, நம்மளை கன்சியூமர் ஆக்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டா கூட வருவானுங்க, பொங்குன்னு விழுவானுங்க, நம்மளை அடாப்ட் ஆகணும்னு வாங்க, சீக்கிரம் அடாப்ட் ஆகணும், இல்லைனா லெஃப்ட் பிஹைண்டுன்னு என்னென்னமோ கருமத்தெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அந்த கருமெல்லாம் எனக்கு வேணாண்டா. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாக்ஸுக்குள்ளே போடாமல் இருக்கணும். என்னை இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே பாக்ஸுக்குள்ளே சுருக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு காண்டாகுது. அது காண்டாகவே இன்னும் கொஞ்சம் நயலிஸ்டிக்காக இருக்குது. நான் சும்மா பிரெயின் டம்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்டிமேட்லி எனக்கு என்னன்னா, நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஆனால் ஏன் ஜாலியாக இருக்கிறது
அருட்டா நல்லா குழப்பி விட்டன் மட்டும் தருது. எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பி இருக்கீங்களோ நான் அவ்வளோ குழம்பி தான் இருக்கேன். குழம்பி தான் பேசியும் இருப்பேன். நீங்களும் குழம்புறதுனா குழம்பிக்கங்க. ஆனால் குழம்பி போயிருக்கேன் ஜி. எப்போ ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சுன்னா, நான் யூடியூப் மட்டும் போட்டு இருக்கும்போது கூட அந்த பபுளில் இருந்த வரைக்கும் கூட எனக்கு தெரில. இப்போ இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக பெரிய எக்ஸ்போஷர், பெரிய ஆடியன்ஸ் எக்ஸ்போஷர், வேற மாதிரி கேமாக இருக்காது. அது இப்போ நோ லீவ் மீ அலோன் ப்ளீஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் பட் ஐ ஹேவ் டு டூ திஸ். சம்ஒன் சேவ் மீ ஒன் டே. எப்போ நான் ரிட்டையர் ஆகணும். இன்ஸ்டாகிராமெல்லாம் 5 வருஷம் மேலே தாங்காது ஜி. அதெல்லாம் நல்லா தெரியும். 5 வருஷத்துல மேக்ஸிமம் பேர்ன் அவுட் ஆயிடுவேன். அது வரைக்கும் தாங்கினா போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. 5 வருஷம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பினே இருக்க வேண்டியதுதான். யூடியூப் பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணலாம், டாபிக் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் எல்லாம் எப்பா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லோரும் இருக்கிற ப்ரெஷரில் பார்த்தா அதெல்லாம் ப்ரெஷரோ சரி, நம்ம ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி நம்ம கான்டென்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதுக்கு சும்மா புலம்பின்னு இருக்கேன். அதுவும் புலம்புனதே புலம்பின்னு இருக்கேன். லைட்டு வேற நின்றுச்சா, சந்தோஷம். யார் நின்னது? நீயாப்பா தம்பி. எவ்வளோதான் என்ஜாய்மெண்ட்டுக்கும் டாலரன்ஸ் இருக்காதா? ஓரளவுக்கு தான் என்ஜாய் பண்ண முடியும். டெய்லி என்ஜாய் பண்ணால் அதுவும் என்ஜாயபுளாக இருக்காது. படமும் கருமம் நல்லா வர மாட்டேங்குது, பாட்டும் சுமாராக தான் வருது. 2 நாள் தான் அதையும் என்ஜாய் பண்ண முடியுது. மறுபடியும் நைலிசம். ஒரு அப்சர்டிஸ்டாக இருக்கவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த காலத்தில். ஒரு அளவுக்கு தான் இருக்க முடியுது, ஃபுல்லாக இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை. சுற்றி இருக்க எல்லாமே நம்மளை டார்ச்சர் பண்ணுது. எல்லாமே ஒரு மாதிரி கேள்விகள் கேட்க வைக்குது. அந்த கேள்விக்கு என்னால் கடைசியில் இதை மேனேஜ் பண்ணுறது என்ஜாய்மெண்ட்டு தான் சொல்ல வர மாட்டேங்குது. புரியுதுல? அவ்வளோதான். பை.